1996ல ஏம் ரத்னம் தயாரிப்புல, ஷங்கர் இயக்கத்துல, ஏஆர் ரஹ்மான் இசையில உலகநாயகன் நடித்த இந்தியன் திரைப்படத்த பத்தி ரிவ்யூ பண்றது இஸ் சேஃப் ஆஸ் ஆஃப் நவ். பிகாஸ் இந்தியன் 2 பார்த்துட்டு ஒரு ஒரு சின்ன அது வந்து கல்ச்சர் ஷாக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, ஷங்கர் அவர்கள் வந்து ஒரு சயின்டிஸ்ட் என்ன பொறுத்தவரைக்கும். கடந்த 30 ஆண்டுகளாக அவரோட படங்கள் மூலமா ரெஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமா வந்து அந்த ஒரு கான்வாஸ்குள்ள போணும். ஒரு யூனோ பெர்சனல் வெண்டேட்டாவோட திரியிற ஒரு நல்லவனை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வில்லனா ஃபோர் ஷேடோ பண்ணிட்டு, அதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆங்கிள் குடுத்து, அப்புறம் ஒரு விஜிலன்டி ஆங்கிள் குடுத்து, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு 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 பயங்கர காஸ வந்து பேக் ஸ்டோரியில அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட்ட வந்து கிரியேட் பண்ணவரே அவர்தான். அவரோட பாடல்கள்லயே காட்சி அமைப்பு அப்படி இருக்கும். இப்ப அவரோட படங்கள்ல உயிரோட்டம் எப்படி இருக்கும்னு பாருங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர்ன்ற ஒரு மேட்டரையே ரொம்ப எளிதா எல்லாருக்கும் புரியிற மாரி அம்பிய வச்சு, ரெமோவ வச்சு, அந்நியன வச்சு சொன்ன சங்கர் அவர்கள் வந்து இந்தியன வந்து ஒரு 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 வின்டேஜ் அது எப்படி சொல்றது? கல்ட் ஃபிலிம்ங்க அது. அத நம்ம தொடவே முடியாதுன்னு பார்த்தோம். பட் பார்த்தா அது ஒரு 3 பார்ட் ஃபில்மா மாத்திருக்காங்க. இந்தியன் 2க்கு 0 டாலரன்ஸ் இருக்குமா? அப்படின்ற லெவல்ல இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, ஆஃப் கோர்ஸ் தி ஃபிலிம் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் ரியலி வெல். ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து கரப்ஷனுக்கு வந்து குரல் குடுக்கணும்னு சொல்லி, ஏதாவது ஒண்ணு பார்க்கிங் டாக்ஸ்ன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சு, ஆர்கே லக்ஷ்மன் கார்ட்டூன் எல்லாம் வந்து பயன்படுத்தி நெறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாரி கதை டேக் ஆஃப் ஆகுது. பட் இன் லைக் 15-20 மினிட்ஸ் இட் பிகம்ஸ் a லிட்டில் ரெப்பிட்டிட்டிவ். ஏன்னா எப்பவுமே சங்கர் படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா சொல்றேன் ஆச்சி மனோரமா வந்து இந்த கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ்ல யார் யார் எது எதுக்கெல்லாம் வந்து காசு வாங்குறாங்கன்றது ஒரு ஒரு சீனா இன்னொரு ஒரு பரிதாப நிலையில இருக்கிற ஒரு லேடி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவ்வளோ டிராமா இருக்கும் அந்த சீன்ல. அதே நேரத்துல அந்த சீன் அவ்வளோ அழகா ஒரு எலிவேஷன் கிரியேட் பண்ணி குடுக்கும். அண்ட் இந்தியனோட பியூட்டியே என்னன்னா, தான் சொந்த பையனவே ஒரு ஒரு பொயட்டிக் ஜஸ்டிஸ் எல்லாம் தாண்டி, தன் சொந்த பையனையே வந்து அவர் வந்து கொலை செய்றாரு. ஸோ சந்துரு இப்போ ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாரு. ரொம்ப ஹார்ஷா இருந்துச்சு அவரோட கமெண்ட். பட் கமிங் பேக் டு சந்துருவோட பையன் யாராவது இந்த கதையில வருவாங்களான்னு யோசிக்கிற லெவல்ல இருந்துச்சு. பிகாஸ் நம்ம நெடுமுடி வேணு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா வராருல, அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் மியாவ்லாம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இப்ப ட்ரெய்லர்ல பார்த்திருப்பீங்க. அவரோட பையனா தான் பாபி சிம்மா வராரு. அவர போலீஸ்ன்றாங்க. நான் படத்துல எங்கேயுமே அவர் எதையுமே கண்டுபிடிக்கல. அவர் வந்து அடுத்த சீன் இந்த இடத்துல கமல் சார் இருப்பாரு. நீங்க அங்க வந்துருங்க அப்படின்னு டைரக்டர் சொன்னதுனால அவர் கிளம்பி வந்த மாரி இருந்துச்சு. அங்க வந்து அவர் இன்வெஸ்டிகேஷன்ற பேர்ல துப்பறியும் ஆனந்த் வேலை எதுவுமே பண்ணல. அண்ட் அந்த குல்ஷன் குரோவர் அவர்கள வந்து ஒரு வில்லனா காமிக்கிறாங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஷங்கர் சார்ஸ் அப்சஷன் ஃபார் விஜய் மல்லையா. ஒரு கேலண்டர் சாங் ஒண்ணு பண்றாங்க. அந்த சாங்க்கு அப்புறம் அந்த வில்லன் வந்து அப்படியே பயங்கர ஒரு ஒரு குஜால்ஸ் பண்ணிட்டுருக்காரு. அப்புறம் உலகநாயகன் உள்ள வந்து அவர சாவடிக்கிறாரு. கம்பேக் இண்டியன்ற அந்த அந்த ஒரு லீட் இருக்குல்ல, ஏன் அவர் வரணும்னு. அப்புறம் திரும்ப கோ பேக் இண்டியன்றாங்க. அப்புறம் திரும்ப கம் அகைன் இண்டியன்னு பார்ட் 3ல ஒரு பாட்டு வரும். அதுக்கப்புறம் அது லிட்டரலா வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட்லாம் வந்து the கதை பிகம்ஸ் லிட்டில் பாயிண்ட்லெஸ். ஏன்னா, ஷங்கர் படங்கள்ல வந்து அந்த டிராமா அவ்வளோ அழகா எலிவேட் ஆகும். எமோஷன்ஸ் அவ்வளோ அழகா இருக்கும். நம்ம அதோட பயங்கரமா ரிலேட் பண்ணிப்போம். அஃப்கோர்ஸ் 1996ல கரப்ஷன நம்ம ஒரு மையக்கருவா பார்க்கும்போது நம்ம ஒரு கல்ச்சர் ஷாக் இருந்துச்சு நமக்கு. இன்னைக்கு கொசுவத்தி மேலேயே போய் கொசு உட்காருது. கரப்ஷன்றதுக்கு நம்ம அவ்வளோ வந்து இம்யூன் ஆயிட்டோம். அது வந்து அத நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ப்ராப்ளமாவே பார்க்கறதில்ல. ஓலா லெவல்ல ஒரு ஆட்டோவே எக்ஸ்ட்ரா ரூ. 20 குடுங்கன்னா குடுத்து தான் ஆவணும். இல்லன்னா ரைடே கிடைக்காது நமக்கு. அந்த லெவல்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சராசரி மனுஷனோட கஷ்ட நஷ்டங்கள் அவ்வளோ இருக்கு. ஸோ அந்த கரப்ஷன வந்து மெருகேத்தி, மெருகேத்தி அது ஒரு பெரிய ஒரு இமேஜ் குடுத்து அத படமா பண்ணும்பொழுது, அதுல ஒரு ஷாக் வேல்யூ வந்து மேஜர்லி வந்து இல்லன்னு தான் சொல்லணும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு பொய் சர்டிஃபிகேட் குடுத்து, நீ வந்து வேலை வாங்க பார்க்குறியான்னு சொல்லி ஒரு டீச்சர் வந்து சூசைட் பண்றாங்கன்றதுல தான் அது ஃபர்ஸ்ட் கான்ஃப்ளிக்ட் அங்க தான் அரைஸ் ஆகுது. அதுக்கு திரும்ப வந்து சித்தார்த்தோட அப்பாவாகிய சமுத்திரக்கனியை கனெக்ட் பண்ணதெல்லாம் ஓகே தான். பட் ஒரு லெவலுக்கு அப்புறம் அது எல்லாமே கோயிங் இன் சர்க்கிள்ஸ். அண்ட் குல்ஷன் குரோவர் அந்த பாட்டு முடிஞ்சோம் அவ்வளோ நேரம் ஒரு பாட்டுல அவர பார்க்குறோம். பாட்டு முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல அவர் செத்து போயிடுறாரு. அடுத்த 10 நிமிஷத்துல கதறல்ஸ் பாட்டு வருது. ஸோ இப்படி சங்கர் சாரோட ஃபார்மேட்டே வந்து அவர ஓவர்டேக் பண்றத நான் இப்ப தான் வாட்டி பார்க்குறேன். ஏன்னா, இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஸ்கிரீன் ரேட்டிங், இன் டெர்ம்ஸ் ஆஃப் பேக்கேஜிங், பாடல்களோட பிளேஸ்மென்ட், அதுக்கு குடுக்குற எஃபர்ட்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே ரொம்ப அழகா பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர். இப்ப இந்தியன் 2 வந்து அவருக்கு ஒரு டெஸ்டிங் டைம் தான் நான் சொல்லணும். இந்தியன் 3க்கான சில வீர ஸ்பாய்லர்ன்னு வச்சுக்கோங்களேன். 3க்கான ட்ரெய்லர கடைசியில போட்டு ஒரு பெரிய செட் பீஸ் கிரியேட் பண்றாங்க. ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்கு. பட் இப்ப இந்த படத்துல பார்ட் 2ல கிளைமாக்ஸ்ல நடக்க வேண்டியத ப்ரீ இன்டர்வல் பிளாக்கா வச்சு இன்டர்வல்லயே முடிச்சு, செகண்ட் ஹாஃப்ல கோ பேக் இண்டியன்னு சொல்லி லிட்டரலா பார்ட் 3யோட என்டையர் போர்ஷன் நம்ம இந்த ஒரு படத்திலேயே பார்த்திருந்திருக்கலாம். அஃப்கோர்ஸ் இந்த கிரியேட்டிவ் கால் எதுக்கு வேணா எடுத்திருந்திருக்கலாம். ப்ராபப்லி ஃபார் பட்ஜெட் ரீசன்ஸ் தே வாண்டட் டு டூ இட் ஆஸ் a 2 பார்ட் ஃபிலிம். அதெல்லாம் ஓகே. அண்ட் ரகுல் பிரீத் சிங் திடீர்னு ஒரு சீனுக்கு வராங்க, காணாம போயிடுறாங்க. சித்தார்த் அவர்கள் செகண்ட் ஹாஃப்ல மேஜரா காணவே காணோம். உலகநாயகன் வந்து ஒருத்தனை அதாவது ஒரு ஒரு வில்லனை வித்தியாசமா கொல்லணும்னு முடிவாகி போச்சா, எச்சையில கோலம் போட்டுக்குது ஒரு வில்லன்.
அது அது வந்து ரொம்ப அவர்ஷனா இருந்தது. அதை என்ஜாயும் பண்ண முடியல. அதுல இவர் எச்சன் வேற திட்டுறாரு. ஓகே, இவர் வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லிட்டரலா உலகநாயகன் தமிழ்லயே பேசணும்னு வச்சுக்கோங்களேன். பஞ்சாபில பேசுறாரு, குஜராத்தில பேசுறாரு. அது அப்படியே வேற உட்டிருந்து கீழ சப்டைட்டில்ல போட்டுருக்கலாம். அதுக்கு மேல தமிழ் ஆடியோவ போட்டு இது ஒரு 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 ரீஹேஷ் அண்ட் மிஸ்மேட்ச் ஆஃப் லாட் ஆஃப் திங்ஸ். விவேக் அவர்கள் ஏஐல பார்க்கும்போதெல்லாம் மனசு கொஞ்சம் ஒரு நெருடலா தான் இருக்கு. பட் சில இடங்கள்ல அவரோட அந்த சில வர்மா ப்ரூஃப்னு சொல்ற இடம் அதெல்லாம் ஓகே. பட் ஓவராலா சங்கர் படம் தான் அந்த பேசிங்க 3 மணி நேரம் படம் 3 மணி நேரம் படம்னே தெரியாது பரபரன்னு போயிட்டு இருக்கும். அண்ட் குஜராத்ல ஒரு வில்லன் அவரோட வீட்டுக்குள்ளே, அதாவது ஒரே ஒரு காயினை வச்சு அவரோட லாக்கருக்குள்ள போயிடுறாரு. அவரை வந்து குதிரை மாதிரி ஓட விடுறாரு. அந்த வில்லனையும் அந்த ஒரே சீக்வன்ஸ்லேயே போட்டு தள்ளிடுறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன்ல ஒரு ஆளா சாவாங்க தெரியுமா, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் லஞ்சம் வாங்கினதுக்கு. அந்த விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த பெல்ட்லேருந்து அந்த அந்த நூல் அப்படி லைட்டாக விரிசல் விட்டுருக்கும். அதுலேருந்து அந்த கத்தி, இந்த கத்தியை பார்க்கும்போது எனக்கு செம காமெடியாக இருந்தது. பர்த்டே கேக் வெட்டுற கத்தி மாதிரி இருந்துச்சு. இந்தியன் கத்தின்னா என்னன்னு தெரியுமா? அவரோட அந்த சப்பல் சத்தம், வாக்கு, அந்த வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி, அந்த முடியை அட்ஜஸ்ட் பண்ணுறது. அண்ட் கஸ்தூரியோட மரணம் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பேக் ஸ்டோரி ஃபார் இந்தியன். இங்கே எஸ், சித்தார்த்தோட இழப்பு பெரிய ஒரு திருப்புமுனைய கதையில் கொடுத்துருந்தாலும் அது ஒரு ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். அதே சமயத்தில் அவர் ஒரு கான்செப்ட் சொல்கிறார், ஒரு தியரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உன் வீட்டில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிங்க. ஸோ வீட்டில் இருக்கிற ஆட்கள்லாம் அவங்க கூட இருக்கிறவங்கள வந்து பயங்கரமாக திருட்டுத்தனமாக மொபைல் ஃபோனில் எடுத்து கெட்டவங்கன்னு காமிச்சிடுறாங்க. அதனால தான் சில இழப்புகள் ஏற்படுது. அதனால திரும்ப சமுதாயமே அவரை கோபேக் இண்டியன் சொல்லுது. இந்த ஐடியாலஜிஸ் எல்லாமே அது எந்த அளவுக்கு வந்து நமக்கு ரிலேட் ஆகணுமோ அந்த அளவுக்கு அது ரிலேட் ஆகாமல் அவையிலேயே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் வர்மக்கலைன்னு சொல்லியாச்சு. சங்கர் சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதில் ஒரு பிரில்லியன்ஸ் இருக்குது. பட் அது எக்ஸ்போஸ் ஆகி பயங்கரமாக அதை மில்க் பண்ணிட்டாங்க அந்த கான்செப்ட் ஒன்று மட்டும். வர்மத்தில் ஒரு மேட்ரு இருக்குது. அதை ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணால் அவங்களுக்கு வேறு ஒரு ரியாக்ஷன் வருன்றது ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக வைக்கிறாங்க. ஏன்னா வர்மம் ஏற்கனவே இந்தியனில் வந்துருச்சு. அப்போ இந்தியன் 2ல் வர்மம்னு வந்தால் அதுக்கு ஒரு எலிவேஷன் கிடைக்கணும்ல அப்படின்னு சொல்லி அந்த எலிவேஷனுக்கு அந்த ஐடியா பண்ணியிருக்காங்க. பட் ஏன் அதை அவ்வளோ நேரம் காட்டணும்? குல்ஷன் குரோவர் வந்து அடிப்பட்ட உடனே அவருக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் மாறுதான். எந்த பொம்பளைங்களும் அப்படி பண்ணி நான் என் வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது. லேடிஸ் அப்படி பிஹேவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட்டாக வருது. அண்ட் அகெயின் அந்த பர்சனலாக ஒன்று கோத்ரூ பண்ணுறாங்களே, ரிஷியோட கேரக்டர், ஜெகனோட கேரக்டர், அதுக்கு எல்லாருக்கும் பின்னாடி பேக் ஸ்டோரிஸ், அவங்க எல்லாரும் வந்து திருட்டுத்தனமாக போய் எப்படி ஷூட் பண்ணி இவங்களை எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய சங்காக வருது கதையில். அது ஒரே பார்ட் ஃபில்மாக இருந்திருந்தால் அது ஒரு 5 நிமிஷம் சீக்வன்ஸ். அது ஏன் அவ்வளோ நேரம் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு தெரியல. ஸோ 3 சூப்பராக இருக்கும். அது பயங்கர ஒரு பெரிய வேற ஒரு உலகத்துக்கு நம்மளை இழுத்துட்டு போகும். 1806 பீரியட் போர்ஷன். சங்கர் சார் வந்து சேனாபதி ஒரு சின்ன போர்ஷனாகவே பேக்ட்ராப் வரும் இல்லை ஃப்ளாஷ்பேக்கில் பார்ட் 1ல். இங்கே இன்னும் எக்ஸ்டென்சிவ் வரப்போகுதுன்றதுலாம் ஓகே. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் நாட் அ சங்கர் ஃபிலிம். அண்ட் அனியுமே அவரோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், அவரோட அந்த ஒரிஜினல் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும்ல, அது இல்லவே இல்லை. ஆனால் எங்கெல்லாம் ரஹ்மான் வராரோ அங்கெல்லாம் பெருசாக எலிவேஷன் கிரியேட் ஆகுது. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆங்கிள்லேயும் ஒரு சின்சியரிட்டி இல்லை. கம்பேக் இண்டியனுக்கான ரீசன் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். அண்ட் அகெயின் கிளைமேக்ஸ் இல்லாமல் பார்ட் 3க்கு ஒரு லீடாக போகிறதுனால ஐ திங்க் செகண்ட் ஆஃப் மே இட் ஃபால்ஸ் ஃப்ளாட். அண்ட் எஸ்ஜே சூர்யா ஒரு சின்ன போர்ஷனாக மட்டும்தான் வராரு. அஃப்கோர்ஸ் தம்பி ராமையா வந்து எப்போவுமே வீட்டில் காய்கறி வாங்குறது மட்டும்தான் அவரோட வேலையே. திடீர்னு அவர் ஒரு மார்க்கெட்டில் ஒரு சீனில் வராரு. ஸோ ஐ திங்க் இது ஒரு 8 வருஷமாக இந்த மேக்கிங். ஸோ ஐ டோன்ட் ரியலி நோ இஃப் யூ கேன் டிரெக்ட்லி கமெண்ட் ஆன் how the film was made or could have been made. But தாழ்மையான கருத்து என்னவென்றால் it is not the kind of Shankar that we grew up watching. But yeah, let's wait and hope that 3 makes more sense. உலகநாயகனுக்கு வந்து இந்தியன் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு படம் அவரோட கெரியர் கிராஃபில். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப மிட்லிங்கான ஒரு அவுட்கமாக தான் நான் பார்க்குறேன். லெட்ஸ் வெயிட் ஃபார் பார்ட் 3.